எப்பா டேய்! ஐய்யயோ! அந்த ப்ரோமோ 1 பார்த்தீங்களா? வேற லெவல் ஃபயரா இருக்கு. ப்ரோமோ 1க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. நேத்து எத்தன பேர் வந்து இந்த டெவில் வெர்சஸ் ஏஞ்சல்ஸ்ல ஏஞ்சல்ஸ்லாம் வந்து டெவில்ஸோட ஈவில்னஸ் என்ன அப்டின்றத பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ரஞ்சித் சார் பார்த்தீங்கன்னா, எல்லா டெவிலையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணியிருப்பாரு. அத எத்தன பேர் என்ஜாய் பண்ணீங்க அப்டின்றத கமெண்ட்ல போடுங்க. நான்லாம் சும்மா விழுந்து விழுந்து சிரிச்சேன். அந்த அளவுக்கு அவரு ஒரு ஃபன் கன்டென்ட் அங்க குடுத்தாரு. இந்த மாரி ஒரு என்டர்டெயின்மென்ட் தான் அந்த வீட்ல மிஸ் ஆயிட்டு இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா, இந்த சண்டைகள், இந்த மாரி நெகட்டிவான விஷயங்கள கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த மாரியான ஒரு என்டர்டெயின்மென்ட் வந்து ரொம்பவே தேவைப்படுது. சரி ஓகேங்க. இப்போ ப்ரோமோ 1க்குள்ள போலாம். ஐய்யய்யய்யோ! பயங்கர மாஸா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவில்ஸ்களின் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் நேத்து வந்து டெவில் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தாங்களோ, அவங்க வந்து அந்த ஏஞ்சல்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட பீஸ வந்து கெடுக்கணும். அவங்களோட மென்டல் பீஸ வந்து கெடுக்கணும். ஏதோ ஒரு வகையில அவங்கள வந்து ஒண்ணு கோவப்படுத்துறதோ, இல்ல அவங்க வந்து அழுகுறதோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னா, அந்த ஏஞ்சல்ஸ்ட்ட இருந்து ஒரு ஸ்டார வந்து இவங்க எடுத்துக்கலாம். ஸோ கடைசியில எந்த டெவில் அதிகமான ஸ்டார வாங்கியிருக்காங்களோ, அவங்களுக்கு தான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுப்பாங்க அப்படின்றத சொல்ட்டாங்க. நம்ப ஆளுங்கலாம் ஆல்ரெடி இந்த இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோனயுமே வந்து, "நீ என்ன நெனச்சா என்னடா? எப்படியோ போங்கடான்ற" மாரி பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ வேற நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு ஒருத்தர அழ வைக்கணும், ஒருத்தர கோவப்படுத்தணுன்றது தான் டாஸ்க்கே. சும்மாவா விடுவானுங்க? இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னான்னு நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறேன். இதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரிய வந்து ஸ்குவாட்ஸ் மாதிரி தோப்புக்காரன மாரி போட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. "அறிவு இருக்காடி உனக்கு, அறிவு இருக்காடி உனக்கு" அப்படின்ற மாரி கத்திட்டு இருக்காங்க. பக்கத்தில ஜாக்லின் ஒரு மாரி ஷாக்கா பார்க்குறாங்க. அந்த சைடு தீபக், ராணவலாம் ஒரு மாரி சிரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க சொல்றத கேட்டு அப்படியே அவங்க ஃபேஸுமே அப்படியே வந்து மாறுது. ஸோ அன்ஷிதா தான் வந்து ஃபர்ஸ்ட்டா அவங்களோட கூல வந்து லூஸ் பண்றாங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, தீபக் வந்து "வெளிய போடா" அப்படின்றாரு. யார பார்த்து சொல்றாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரஞ்சித் சார தான் வந்து காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் சார அவ்வளோ சீக்கிரம் கோவப்படுத்திற முடியாதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். அடுத்து வெளிய பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி வந்து செமையா டென்ஷன் ஆகி சட்டையெல்லாம் கழட்டி போட்டு போங்கடா அப்படின்ற மாரி வந்துட்டு இருக்காரு. அந்த குரூப்ல ஜாக்லின் அவங்க எல்லாருமே இருக்காங்க. அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த தர்ஷிகா, அன்ஷிதா அத காட்டுறாங்க. அன்ஷிதா பயங்கர டென்ஷன் ஆகி ஸ்டாரெல்லாம் கழட்டி போட்டு 2, 3 கெட்ட வார்த்தையோட சேர்த்து, "என்ன உனக்கு இது தானே வேணும்? இந்தா வச்சுக்கோ, வச்சுக்கோ போ" அப்படின்ற மாரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுறாங்க. அப்பவும் நம்ம தர்ஷிகா பயங்கரமா சிரிச்சுட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமா இருக்க போகுதுன்னு நெனைக்கிறேன் இன்னைக்கான எபிசோட்ஸ்லாம். ஸோ இத வந்து கண்டிப்பா லைவ்ல பார்த்தே ஆகணும். முக்கியமான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த ப்ரோமோவ பார்க்குறப்போ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த இடத்துல தர்ஷிகா லைன கிராஸ் பண்ணி ஓவரா வந்து எதுவும் விஷயங்கள் பண்ணியிருப்பாங்களா? இல்ல பர்சனல் அட்டாக் மாரி எதுவும் பண்ணியிருப்பாங்களா? எதனால அன்ஷிதா இந்த அளவுக்கு கடுப்பாயிருக்காங்க? அண்ட் ஜெஃப்ரியுமே பார்த்தீங்கன்னா, சட்டையெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு போற அளவுக்கு அவ்ளோ கடுப்பாயிட்டு இருக்காரு. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோ 2 ஓட ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.